அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். மங்கள குணபதி மணக்குள கணபதி நெஞ்ச கமலத்து நிறைந்தருள் புரிவாய். வாழ்க புதுவை மணக்குளத்து வள்ளல், ஆழ்க உள்ளம் சலனமில்லாது என்று விநாயகர் நான்மணி மாலையில் மகாகவி பாரதியார் போற்றியுள்ளார். வேதபுரி என்றும் மகிமை பெற்ற அகத்தியர் வேதம் கற்றுத்தந்த பரிபூரண அருள் நிறைந்த இடம் புதுவை. எல்லோருக்கும் மிகவும் விருப்பமான புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில்தான் இன்று நாம் ஸ்தலமும் பாடலும் பதிவில் காண இருக்கும் ஸ்தலம். புதுச்சேரியில் அமைந்துள்ள இக்கோவில் பிரெஞ்சுக்காரர்கள் புதுச்சேரிக்கு வருவதற்கு முன்பிருந்தே, அதாவது 1666ஆம் ஆண்டுக்கும் முன்பே உள்ள ஒரு கோவிலாகும். தற்போது மணக்குள விநாயகர் கோவில் தெரு என்று அழைக்கப்படும் தெரு ஒரு காலத்தில் நெசவாளர் தெரு என்று அழைக்கப்பட்டது. கோவிலுக்கு மேற்கே ஒரு காலத்தில் ஒரு குளம் இருந்ததாகவும் கடலுக்கு அருகாமையில் இருந்ததால் மணலால் சூழப்பட்டதாகவும் நம்பப்படுகிறது. இந்த குளத்தின் அருகே ஒரு பெரிய அரசு மரத்தின் கீழ் ஒரு முனிவர் ஒரு விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்ததாக கூறப்படுகிறது. அந்த சிலைக்கு மேல் ஒரு கூரை அமைத்து வழிபட்டு வந்தனர். பின்னர் விநாயக பெருமானுக்கு கருவறை அமைத்து அதன் உள்ளே பெருமானை நிலைநிறுத்தி வழிபட்டார்கள். அக்காலத்தில் விநாயகர் கருவறை முன்னர்த்த மண்டபம் மட்டுமே இருந்தன. கோவிலை சுற்றி தோட்டம் நந்தவனம் அமைத்து மதில் சுவர் எழுப்பி வெளிக்கதவும் அமைத்திருந்தனர். அதிகாலையில் எழுந்து குளங்களில் நீராடி விநாயகரை வழிபட்டு தங்கள் வேலைகளை மக்கள் தொடங்கினார்கள். இந்த விநாயகரின் வடிவம் தொன்மைக்கால சிற்பக்கலை நுணுக்கங்களோடு மெலிந்த உடல்வாகுடன் காணப்பட்டது. 2 கால்களையும் மடக்கி அமர்ந்த கோலத்தில் விநாயகர் காணப்பட்டார். இந்த கோவிலில் இருந்த கருவறை விநாயக சிலையை பிரெஞ்சுக்காரர்கள் 3 முறை கருவறையிலிருந்து பெயர்த்து படகில் எடுத்து சென்று கடலில் தூக்கி வீசினார்கள். ஆனால் அவர்கள் கரைக்கு திரும்புவதற்குள் விநாயகர் கரை திரும்பி மறுநாள் காலையில் கருவறையிலிருந்து அன்பர்களுக்கு அருள் வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. மணக்குள விநாயகர் கோவில் வழிபாட்டுக்கு அப்பொழுது ஆட்சியில் இருந்த பிரெஞ்சுக்காரர்கள் பல்வேறு இடையூறுகள் கொடுத்து வந்தார்கள். பின்னர் விநாயகரின் பெருமையை நாளடைவில் உணர்ந்தார்கள். இதையடுத்து விநாயகர் கோவிலில் வெள்ளிக்கிழமை வழிபாடு செய்து கொள்ளவும் உற்சவங்கள் நடத்தி கொள்ளவும் அனுமதி அளித்தனர். கோவில் இருந்த இடத்தில் முன்மண்டபம் கட்டிக்கொள்ளவும் அனுமதி வழங்கினார்கள். பிற்காலத்தில் கோவில் மேலோங்குவதற்கும் துணை புரிந்தனர். இடையூறு கொடுத்த வெள்ளையர்களே பின்னர் மணக்குள விநாயகரை வணங்கத் தொடங்கினார்கள். எனவே மணக்குள விநாயகரை வெள்ளைக்கார பிள்ளையார் என்றும் அழைத்தனர். மணல் குளத்து விநாயகர் என்ற பெயர் மருவி மணக்குள விநாயகர் ஆனது என்றும் சொல்வர். இளவயதிலேயே தந்தையை இழந்த தொல்லைக்காது சுவாமிகள் புதுவையை அடுத்து இருக்கும் முரட்டாண்டியின் முத்துமாரியம்மனை இடைவிடாது வணங்கி ஞானம் பெற்றதோடு அங்கிருந்து 5 மைல் தொலைவில் உள்ள இந்த மணக்குள விநாயகரையும் தீவிரமாய் வணங்கி வந்தார். தினமும் காலையில் 5 மைல்கள் நடந்து புதுவையை அடைந்து அங்கு விநாயகருக்கு மலர் அலங்காரம் செய்து பூஜை செய்து வழிபட்டுவிட்டு பின் அங்கிருந்து திரும்பவும் நடந்து முரட்டாண்டிக்கு வந்து அம்மனை வழிபட்டு வந்துள்ளார். இது அவரின் தினசரி வாடிக்கையானது. தொல்லைக்காது சித்தர் ஜீவசமாதி ஆன பொழுது அவரது உடல் மணல் குளத்தின் மேற்கு பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டது. பின்னர் விநாயகர் கோவில் வழிபாடுகளில் சீர்திருத்தங்கள் செய்யப்பட்டன. ஆகம விதிப்படி வழிபாடுகள் நடைபெறத் தொடங்கின. வேறொரு புதிய விநாயகர் சிலையை கருவறையில் ஸ்தாபிதம் செய்ய வேண்டும் என்றும் தீர்மானிக்கப்பட்டு முன்பிருந்த விநாயகர் ஆதி விநாயகர் என்றும் புதிதாக ஸ்தாபிதம் செய்யப்பட்ட விநாயகர் மூல விநாயகர் என்றும் செய்யப்பட்டது. ஆலய கருவறையில் 2 விநாயகர்கள் உள்ளார்கள். கோவிலின் குருக்கள் மணக்குள விநாயகர் சிலை உருவ அமைப்பு ஆச்சரியம் அளிப்பதாகவும் விநாயகரின் வடிவம் தொன்மைக்கால சிற்பக்கலை நுணுக்கத்தோடு உள்ளதாகவும் விநாயகர் உடல் மெலிந்த உடல்வாகு போன்று இருப்பதாகவும் சொல்கிறார். தன் 2 கால்களையும் மடக்கி சம்மணம் போட்டு அமர்ந்த கோலத்தில் உள்ளார். 4 கைகளுடன் அமர்ந்த நிலையில் மேல் கைகளில் அவர் ஒரு அங்குசம் மற்றும் ஒரு பாசக்கயிறு ஏந்தியுள்ளார். அதே நேரத்தில் அவரது கீழ்கைகள் வரதம் மற்றும் அபய முத்திரைகளில் அருளை பொழிகின்றன. மேற்கொண்டு நாளடைவில் கும்பாபிஷேகங்கள் செய்யப்பட்டு கோவில் மேன்மேலும் விஸ்தீகரிக்கப்பட்டது. 1969இல் கோவிலை விஸ்தீகரிக்க ஸ்ரீ அரவிந்தர் ஆசிரம அன்பளிப்பாக தெற்குப்புற பிரகார விரிவாக்கத்திற்கு நிலம் கிடைத்ததாக கோவிலில் குறிப்பும் உள்ளது. பிரதான தெய்வத்தை தவிர இந்த கோவிலில் பாலகணபதி மற்றும் பாலசுப்பிரமணியர் ஆகியோர் உள்ளனர். மகா மண்டபத்தில் உள்ள ஒரு துணை கோயிலில் விநாயகர், சுப்பிரமணியர், சித்தி மற்றும் புத்தியுடன் கூடிய விநாயகர், வள்ளி மற்றும் தேவசேனாவுடன் கூடிய சுப்பிரமணியர்,
மணக்குள விநாயகர் ஆகியோரின் உலோக உருவங்கள் மற்றும் ஸ்படிகலிங்கம் ஆகியவற்றையும் தரிசிக்கலாம். கோவிலின் உட்பகுதியில் மேற்கூரையில் விநாயகர் பற்றிய பல வண்ணப்படங்கள் வரையப்பட்டு உள்ளது. கோவில் சுற்றுப்புற சுவர்களில் அதைப்போல் பல வண்ணப்படங்கள் வரையப்பட்டுள்ளது. 8 கரங்களுடன் பாலகணபதி, நீல நிற பக்தி கணபதி, 16 கைகள் கொண்ட வீரகணபதி, இடது மடியில் அமர்ந்திருக்கும் தனது துணைவியார் கொண்ட சக்தி கணபதி, 3 தலைகள் கொண்ட த்விஜகணபதி, தாமரை ஏந்திய உச்சிஷ்ட கணபதி, சிங்கத்தின் மீது அமர்ந்திருக்கும் 5 தலைகள் கொண்ட ஹேரம்ப கணபதி, இவை இந்த கோவிலில் குறிப்பிடப்பட்டுள்ள கணபதியின் 32 வெவ்வேறு வடிவங்களில் அடங்கும். கூடுதலாக இந்த கோவிலில் இந்தியா முழுவதும் மற்றும் உலகம் முழுவதிலும் இருந்து வரும் பல்வேறு கோவில்களில் இருந்து விநாயகர்களின் சித்தரிப்புகள், மாதங்களின் பிரதிநிதித்துவங்கள், நட்சத்திரங்கள் மற்றும் ராசிகள், அத்துடன் விநாயகருடன் தொடர்புடைய பல்வேறு கதைகள், சித்தி மற்றும் புத்தியுடன் அவரது திருமணம், அவரது பிறப்பு மற்றும் அசுரர்களுக்கு எதிரான அவரது போர்கள் ஆகியவையும் வண்ணமயமாக சித்தரிக்கப்பட்டுள்ளன. இங்கே விநாயகருக்கு தங்கத்தாலான மூலஸ்தான கோபுரம் அமைக்கப்பட்டுள்ளது. தங்கத்தேர் பக்தர்கள் நன்கொடைகள் மூலம் செய்யப்பட்டு தங்கத்தேர் பவனி ஒவ்வொரு ஆண்டும் விஜயதசமி அன்று மேள தாளங்களுடன் ஊர்வலமாக கொண்டு செல்லப்படும். விநாயகருக்கு இத்தலத்தில் மட்டும்தான் திருக்கல்யாணம் நடக்கிறது. விநாயகர் இத்தலத்தில் சித்தி புத்தி என்னும் மனைவிகளுடன் காட்சியளிக்கிறார். சிவத்தலங்களில் உள்ள நடராஜரை போல நர்தன கணபதியை இந்த கோவிலில் தரிசிக்கலாம். இந்த கோவிலில் மற்றொரு சிறப்பு விநாயகருக்கு பள்ளியறை இருப்பது. 1908 முதல் 18 வரை புதுச்சேரியில் வாழ்ந்த முண்டாசு கவிஞர் பாரதியார் மணக்குள விநாயகரின் மீது அளவற்ற பக்தி கொண்டிருந்தார். அவர் இந்த விநாயகரை பற்றி நான்மணி மாலை என்ற தலைப்பில் 40 பாடல்களை பாடியுள்ளார். யாழ்ப்பாணம் கந்தையா பிள்ளை உட்பட ஏராளமான தமிழறிஞர்கள் இக்கோவில் மீது பாடல்களையும் பதிகங்களையும் இயற்றியுள்ளனர். சிவமதி சேகர் எழுதிய புதுவையும் மணக்குள விநாயகரும் என்ற நூலில் நெசவாளர்கள் எவ்வாறு இந்த கோவிலை போற்றி பாதுகாத்தனர் என்பது பற்றிய அரிய தகவல்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. இங்குள்ள மூலவர் இருக்கும் இடம் ஒரு கிணறு என்றும் அந்த குழியில் வற்றாத நீர் எப்பொழுதும் இருப்பதும் ஒரு அதிசயமாகும். மணக்குள விநாயகர் இந்து மத கடவுளாக இருந்தாலும் கிறிஸ்துவ மற்றும் இஸ்லாமிய சுற்றுலா பயணிகள் கூட இங்கு அதிக அளவில் வருவது வழக்கம். ஆங்கில புத்தாண்டு தினமான ஜனவரி 1 அன்று லட்சக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடி விநாயகரின் ஆசியுடன் புத்தாண்டை தொடங்குகின்றனர். மணக்குள விநாயகர் கற்பக விருட்சம் போல கருதப்படுவதால் இங்கு வைக்கப்படும் அனைத்து பிரார்த்தனைகளும் நிறைவேறுகின்றன என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. குறிப்பாக திருமண வரம், குழந்தை வரம், புதிய தொழில் தொடங்கும் முன்னும் வாகன வழிபாடு போன்றவற்றுக்காகவும் பக்தர்கள் கூட்டம் அதிகமாக வருகிறது. நமக்கு தொழில், கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல், உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நம் குடியை வாழ்விப்பான் என்று பரிபூரண பக்தியும் நம்பிக்கையும் கொண்டு எல்லோரும் நன்றாயிருக்க வேண்டும் என்று அந்த ஈசன் கணேசனை பிரார்த்திப்போம். மானச சரணாகதி மானச சரணாகதி அருள்வாய் மணக்குள விநாயகா மணக்குள விநாயகா மகாகணபதி மானச சரணாகதி ஏற்றருள்வாய் மணக்குள விநாயகா மகாகணபதி மானச சரணாகதி மங்கா புகழ் மேவும் மங்களமூர்த்தி மங்கா புகழ் மேவும் மங்களமூர்த்தி மனக்கவலைகள் களையும் கருணாமூர்த்தி மங்கா புகழ் மேவும் மங்களமூர்த்தி மனக்கவலைகள் களையும் கருணாமூர்த்தி மானச சரணாகதி ஏற்றருள்வாய் மணக்குள விநாயகா மகாகணபதி மானச சரணாகதி ஏ
ஐயன் ஜம்புகேஸ்வரர் போல் அமர்ந்தாய். ஐயன் ஜம்புகேஸ்வரர் போல் அமர்ந்தாய். ஐயனே நீர்நிலை மேல் என்றும் அருள் சொரிய. ஐயனே நீர்நிலை மேல் என்றும் அருள் சொரிய. பாசமரவாது பள்ளியரை உறைந்தாய். பாசமரவாது பள்ளியரை உறைந்தாய். பார்வதியுடன் அது போல் என்னையும் ஆட்கொண்டு. பார்வதியுடன் அது போல் என்னையும் ஆட்கொண்டு. மானச சரணாகதி ஏற்றருள்வாய் மணக்குள விநாயகா. மகாகணபதி மானச சரணாகதி. மணக்குலநாயகனே மணகுகை ஆள்பவனே புதுவை ஆளும் எங்கள் ஆணை முகத்தனே. எனக்குள் வாழ்பவனே எருக்கம்பு ஆண்டவனே பழச்சாறு பாலும் உண்ணும் பானை வயிற்றனே. மூஷிக வாகனனே மோதக ஹஸ்தகனே முன்வினையை தீர்க்கும் எங்கள் ஞான முதல்வனே. காரண காரியனே கார்நிறமேனியனே பக்தர்களை காக்கும் எங்கள் பாசகரங்களே. மணக்குள நாயகனே மணகுகை ஆள்பவனே புதுவை ஆளும் எங்கள் ஆணை முகத்தனே. சதுர்த்தியில் விரதம் ஏற்று உன்னை பணிந்து வேண்டினோம். சங்கடஹரனே உன்னை உள்ளம் உருகி பாடினோம். சதுர்த்தியில் விரதம் ஏற்று உன்னை பணிந்து வேண்டினோம். சங்கடஹரனே உன்னை உள்ளம் உருகி பாடினோம். மனங்களில் நிலைத்தவனே மணக்குள நாயகனே குணத்தினில் பெரியவனே கொடுத்திடும் வேழவனே. எது படைத்தும் அருள் படைத்து மகிழ்பவனே. வரமனைத்து கரமணைத்து தருபவனே. உனது கருணை உனது மகிமை உலகில் பெரிது கணபதியே. மணக்குள நாயகனே மணகுகை ஆள்பவனே புதுவை ஆளும் எங்கள் ஆணை முகத்தனே. வெள்ளையர் உன்னை அகற்ற உள்ளம் நினைக்க தோன்றினார். பிள்ளை உன் சிறப்பை உணர்ந்து அந்த எண்ணம் மாற்றினார். வெள்ளையர் உன்னை அகற்ற உள்ளம் நினைக்க தோன்றினார். பிள்ளை உன் சிறப்பை உணர்ந்து அந்த எண்ணம் மாற்றினார். மணநீர் சுரப்பவனே மருந்தென ஆனவனே பிணிவேர் அறுப்பவனே மணக்குள நாயகனே. சுப்பிரமணியர் பாரதியார் புகழ்ந்தவனே கற்பகத்தின் கருநிழலாய் குளிர்பவனே. உனக்கு உவமை எதுக்கு மடமை எதுவும் அரிது கணபதியே. மணக்குள நாயகனே மணகுகை ஆள்பவனே புதுவை ஆளும் எங்கள் ஆணை முகத்தனே. எனக்குள் வாழ்பவனே எருக்கம்பு ஆண்டவனே பழச்சாறு பாலும் உண்ணும் பானை வயிற்றனே. மூஷிக வாகனனே மோதக ஹஸ்தகனே முன்வினையை தீர்க்கும் எங்கள் ஞான முதல்வனே. காரண காரியனே கார்நிறமேனியனே பக்தர்களை காக்கும் எங்கள் பாசகரங்களே. மணக்குள நாயகனே மணகுகை ஆள்பவனே புதுவை ஆளும் எங்கள் ஆணை முகத்தனே.